ஹலோ, இன்றைக்குள்ள லஞ்சில் புளி சாதம். இந்த புளியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, மெக்னீஷியமும் நிறையா இருக்குது. இது கொலஸ்ட்ராலை லோ பண்ணி ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் மெக்னீஷியம் மட்டும் இல்லாமல் இந்த நம்ம சாதம் எடுக்கிறனால இதில் கார்போஹைட்ரேட்ஸும் ஜாஸ்தி இருக்குது. கூடவே மிளகு சாதம். மிளகுலே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சளி மாதிரி ஃபீவர் அந்த மாதிரி டைமில் இந்த மிளகு சாதம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே. அது இல்லாமல் ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ரால் நல்லா கம்மி பண்ணிவிடும். இதை அடிக்கடி உணவில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. என்னதான் இந்த மாதிரி ரைஸ் எடுத்தாலுமே இது கார்போஹைட்ரேட் தான், அதனால் ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பாலக்கீரை நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பாலக்கீரையும் முட்டையும் போட்டு செய்தது. இந்த பாலக்கில் மட்டும் இல்லை, எல்லா டைப் ஆஃப் கீரையிலையும் அயன் நிறையா இருக்குது, விட்டமின்ஸ் நிறையா இருக்குது. இதில் பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குது. இது அனீமியா வராமல் தடுக்குது. ஃபைபர்ஸ் டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் ஏ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த பாலக்கீரையில். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே பிரண்டை துவையல் நாங்கள் அடிக்கடி எடுத்துக்குவோம். அட்லீஸ்ட் வீக்லி 2 தடவை 3 தடவையாவது எடுத்துக்கிறோம். இது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த பிரண்டையில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்காக. இது அடமெண்ட் க்ரீப்பர்னு சொல்லலாம், இல்லைனா டெவில்ஸ் பேக் போன்னு சொல்லுவோம் பிரண்டையை. இது ஜாயிண்ட் பெயினுக்கு, நரம்பு தளர்ச்சிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது பவுடர் ஃபார்ம்லேயும் கடையில் கிடைக்கிது, துவையலாகவும் நம்ம சாப்பிட்லாம். இது வெயிட் லாஸ்க்கு நல்ல ஒரு ரெமிடி. இதை அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம். இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அது ப்ளட் சுகரை ரெகுலேட் பண்ணுது. கூடவே இது மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி. இதில் கருவேப்பிலை போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகு, உப்பு போட்டு செய்த கஞ்சி. இதில் நார்ச்சத்து, இரும்பு சத்து இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறனால இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கான்ஸ்டிபேஷனை தடுக்கும், ரத்த ஓட்டத்தை இது சீராக்குது. அதில் இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த சேனலில் ஃபுட்டோட டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் கூடவே ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.